சிம்மம் ராசி நேயர்களுக்கு இனிய வணக்கம். ஆனி மாதம் முடிவதற்குள் சிம்ம ராசிக்கு சனி பகவானால் இப்படிப்பட்ட பிரச்சனைகளானது கட்டாயம் நடந்தே தீரும். அதிலிருந்து நாம் தப்பிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் நாம் இந்த வீடியோவில் முழுமைக்கும் காணப்போகிறோம். சிம்ம ராசி நேயர்களை எடுத்துக்கொண்டாலே சிம்மம் என்றாலே சிங்கம் என்றுதான் அர்த்தம். சிங்கத்தில் இருந்து உருவானதுதான் சிம்மம். சிங்கம் எப்படி காட்டுக்கு ராஜா போன்று இருக்கின்றதோ அதே போல் சிம்ம ராசிக்காரர்களும் அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய அனைவரிடமும் இருந்து அவர்கள் எப்பொழுதுமே தலைவனாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்களாம். இவருக்கு பின்பு ஒரு கூட்டம் இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இவர்களுக்கு இந்த ஆண்டு ஆனி மாதத்தில் அதிக அளவிற்கு பிரச்சனைகளானது ஏற்படுமாம். அதுவும் சனியின் தாக்கத்தினால் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றது. எனவே சனி பகவானின் கோபத்திற்கு ஆளாகாமல் தப்பிப்பதற்கு என்ன பரிகாரங்கள் செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் முழுமைக்கும் காணப்போகிறோம். எனவே மறக்காமல் நீங்கள் சிம்ம ராசி நேயர்களாக இருந்தால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். சனி பகவான் அவர்கள் கோபத்திற்கு ஆளாக்கி விட்டோம் என்றால் இதனால் நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகளானது ஏற்படுமாம். எந்தெந்த சைடு இருந்து என்னென்ன பிரச்சனைகள் வரும் என்று நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு நமக்கு கெடுதல்கள் நடக்குமாம். அதே போல் உங்களுக்கு உரிய அதிபதி சூரியனை நீங்கள் இந்த காலகட்டத்தில் வணங்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் மட்டுமல்ல, எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்பாகவும் நீங்கள் சூரியனை மனதார நினைத்து கொள்ளுங்கள். சூரியனை மனதார நினைத்து எந்த ஒரு செயலையும் நீங்கள் செய்து வந்தீர்கள் என்றால் அதனால் உங்களுக்கு மிக பெரிய அளவில் நன்மைகளானது ஏற்படுமாம். அவ்வளவு சக்தி உங்களுக்கு இருக்கின்றதாம். முடிந்தால் அதிகாலையில் எழுந்து நீங்கள் சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள். குளித்துவிட்டு சூரியனுக்கான மந்திரத்தையும் நீங்கள் அதிகாலையில் எழுந்து கூறி வாருங்கள். கட்டாயம் உங்களுக்கு நீங்கள் சனி பகவானின் தாக்கத்திலிருந்து தப்பிக்கலாம். சனி பகவானின் கோபத்தினால் உங்களுக்கு வேலை வாய்ப்புகளிலும் குடும்பத்திலும் அது மட்டுமல்லாமல் எங்கு சென்றாலும் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படுமாம். நீங்கள் வைக்கின்ற ஒவ்வொரு காலடிகளிலும் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகளானது இருக்கின்றதாம். எந்த ஒரு செயலை செய்தாலுமே நீங்கள் மாணவர்களாக இருக்கலாம், குழந்தைகளாக இருக்கலாம், ஏன் பெற்றோர்களாக இருக்கலாம், யாராக வேண்டுமானாக இருந்தாலுமே நீங்கள் எந்த ஒரு செயலையும் எந்த ஒரு வார்த்தையை நீங்கள் பேசினாலுமே அந்த வார்த்தையில் கவனத்தை கொண்டு ஒரு முறைக்கு இருமுறை நீங்கள் சிந்தித்து அந்த வார்த்தையை நீங்கள் பேசுங்கள். இல்லை என்றால் உங்களுக்கு இதனால் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட இந்த காலகட்டத்தில் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றது. நீங்கள் சனி பகவானின் தாக்கத்திற்கு ஆளாகாமல் இருக்க சனிக்கிழமை தோறும் வாரத்திற்கு ஒரு முறையோ அல்லது மாதத்திற்கு ஒரு முறையோ சனிக்கிழமை தோறும் நீங்கள் சனி பகவானுக்கு விரதம் இருக்க வேண்டுமாம். அப்படி நீங்கள் சனிக்கிழமை நாட்களில் எதுவும் சாப்பிடாமல் விரதம் இருந்து வந்தீர்கள் என்றால் சனி பகவானின் தாக்கத்திலிருந்து நீங்கள் தப்பித்து விடலாமாம். நீங்கள் விரதம் இருக்கும் பொழுது பால், பழங்கள், தண்ணீர் இதை மட்டும் நீங்கள் உண்டு கொண்டு முடிந்தால் ஒரே ஒரு தீபத்தை, அதாவது எல் தீபம் இருக்குல்லவா, அந்த எல் தீபத்தை நீங்கள் சனி பகவானுக்கு ஏற்றி கும்பிட்டு வந்தீர்கள் என்றால் இதனால் அதிக அளவில் உங்களுக்கு நன்மையானது நடக்குமாம். சனி பகவான் கோபமும் குறைந்து விடுமாம். சனி பகவானின் மனது குளிர்ச்சி அடைந்து உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்குமாம். சனிக்கிழமை தோறும் நீங்கள் விரதம் இருந்து பாருங்கள். சனி பகவானே உங்களுடைய வாழ்க்கையை மறுசீரமைத்து அதிக அளவுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும் ராசிக்காரர்களாக உங்களை உருவாக்கி விடுவாராம். அவ்வளவு சக்தி இந்த சனி பகவானின் விரதத்தில் சனிக்கிழமை நாட்களில் இருக்கின்றதாம். எனவே தவறாமல் நீங்கள் இதனை செய்து பாருங்கள். இதனால் மிக பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகளானது நடக்கும். மறக்காமல் நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து கொண்டே இருக்கும்.